அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, என் மனைவிக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்து அந்த டாக்டர் சொன்னார், என்ன சார் நீங்க புரியாம பேசுறீங்க, உங்க மனைவிக்கு வந்திருக்கிற வியாதிக்கு ஒரு 2 மாசம் பொறுக்கணும், இல்லைன்னா உங்க மகட்ட போய் கேளுங்க அப்படின்னு கோபப்பட்டார் ஒரு டாக்டர். அதே டாக்டர் தான் அடுத்த 3 மணி நேரத்தில் வாயை பொளந்தார். எப்படி? கர்த்தருடைய கிருபை. அவர் உன்னோடு இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். அப்புறம் அவர் என்ன சொன்னார், என்ன சார் அப்படி இப்படி நீ முறைச்சி பேசினவர் அப்பாங்கிறார். அப்பா நீங்கள் எப்படி நடந்துன்னு தெரியல, நீங்கள் போங்க, நான் ஒன்றும் மறுப்பு சொல்லலை அப்படி சொல்கிறார். 2 மாதம் பெட்டை விட்டு போக முடியாது, அதை மீறி போனால் உங்கள் மகளும் டாக்டர் தான், அவங்க சொன்னால் நான் கட்டாயப்படுத்தி விட்றேன், நீங்கள் சொல்லிலாம் விட முடியாது அப்படின்னு சொன்னவர், அப்பா நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். கிருபை. அந்த கிருபை உனக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு எவ்வளோ ரூபா நான் கொடுத்தேன்? இந்த கிருபையை பெறுவதற்கு இயேசுவுக்கு நான் என்னங்க கொடுத்தேன்? ஏதாவது சொல்லுங்க. எத்தனை லட்சம் ரூபாயை கொண்டு நான் டெபாசிட் கட்டியிருக்கேன் இயேசுவின் பாதத்தில். இலவசமாய் கொடுக்கிறார். ஒண்ணுமில்லாத பீத்தையா இருந்த என்னை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்க முன்னால ஒரு சாட்சி இருக்குது, அதை பார்த்தாவது நீங்க மனம் திரும்புங்க. அல்லேலூயா. இப்படியாய் ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்னைக்கு நீங்க ஒரு ஊழியம் செய்து உங்க காலம் முடிஞ்சாலும் உங்கள் பிள்ளைகளை சந்ததிகள் மகிமைப்படுத்துவார்கள். இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பேரன் என்று. அது சரித்திரம் அழியாது. உன் பெயர் புகழ் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திலே சொல்றேன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கொடுத்த வரத்தை மிஸ்யூஸ் பண்ணுனா அதை அவர் எடுத்து கொண்டு விடுவார். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் நிர்விசாரமாக நடந்து தார்மாராக நடந்தோன்னா வரம் பெயரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியானவர் வெளியே போகிறது தெரியாது, அவர் உள்ள வர்றது தெரியும். பிசாசு மாறி இருப்பான். பிரியமானவர்களே, எனக்கு அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகளும் வரத்தை பெற்றுக்கொண்ட வரத்தை அப்படியே மங்கி போக வச்சிடாதீங்க. கொடுத்த அபிஷேகத்தை அதை புதுப்பிச்சு கொண்டே இருங்க. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, பேட்டரி சார்ஜ் பண்றது போல. அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த சீசர்களுக்கு கொடுத்த அதிகாரம் மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தில், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்துவமான அதிகாரம்! வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தவும், நோய்களை நீக்கவும், மரித்தவர்களை எழுப்பவும் நடக்குங்க. இனி சீக்கிரத்தில் அது வெளிப்படும். அதுக்கு இப்பவுமே அச்சாரம் போடுங்க. நான் நேற்று அதான் சகோதரர்கிட்ட சொன்னேன். நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஐக்கியம். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை சும்மா இருந்து பேப்பர் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். அப்பாடா, அருமையான ஜீவா சகோதரர் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்ததுக்காக அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானம் உலகத்திலே நம்பர் 1 தீர்மானம். அதான் சொன்னேன், காலில் கூட போன் போட்டேன். ஒருவேளை நேற்று அவர் ரிட்டையர்மெண்ட், இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் ஆராதனையில் பங்கெடுக்காமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்காக நான் நல்லா பிரயாசப்படுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சீசர்களை அழைத்து அப்படி அவருக்குள்ள பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதிகாரத்தை திரும்ப இவர் கொடுக்கிறார் அவர் கரத்திலிருந்து. அல்லேலூயா.
லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். எங்க வேணாலும் துடிஞ்சு போகலாம், யாருக்கு தலையிலும் கை வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, சிலவங்க யாருக்கு மேலேயும் தலையில் கை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் அங்கே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அதிகார அபிஷேகம் ஒருவனுக்குள்ளே இருந்தால் அது ஒன்றும் உங்களை நத்திங் தொடவே தொடாது. அதான் நமக்கு எவிடன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் ஒரு பெந்தேகோஸ்து சபைக்காக ஊழியத்துக்கு போயிருந்தேன். கிதியோன் ஊழியம், கலெக்ஷனுக்காக போயிருந்தேன். அது ஒரு ஆவிக்குரிய சபை. அன்பானவர்களே, ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஐயா என்ன விடுங்க, எனக்கும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அந்த ரூமை ஒருத்தரும் திறக்கலை. எனக்கு அது கொஞ்சம் நெருடலாக இருந்து கொண்டே இருந்தது. கடைசி கூட்டமெல்லாம் முடிஞ்சு நான் தான் அன்னைக்கு பிரசங்கி. அந்த கிதியோன் ஊழியத்தில் நான் தான் பிரசங்கி. கலெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் வந்து ஜெபம் பண்ண வந்து நின்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு சத்தம், ஐயா கொஞ்சம் என்னை கதவை திறந்து விடுங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு பார்த்தா நான் சொன்னேன், அது யாருங்க, அதை கொஞ்சம் திறந்து விடுங்க, அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணும். திறக்கக்கூடாது, அவர் கொஞ்சம் சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை. என்ன தான் உடம்பு சரியில்லை, திறந்து விடுங்கன்னா பாஸ்டர் வேண்டாம் பிரதர், அது வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னார். பிறகு நான் சொல்லி கட்டாயப்படி திறந்து விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு. அவ்வளவு சத்தம் அவர் பார்த்தா அவர் குஷ்டரோகி, முகமெல்லாம் அப்படியே பயங்கர கோரமாக இருக்குது. அவர் நான் சொல்லி ரொம்ப ஏன் டார்ச்சர் போகாம தரனாங்க, எல்லாம் எஸ்கேப்பு. செபிக்க வந்திருந்தவங்க எல்லாம் தெரிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, அது வரைக்கும் இப்படியும் நின்னாங்க. நான் அந்த ஆளை கண்டோன்னு அப்படியே கையை பிடிச்சி வந்து அவருக்கு தலையில் கை வச்சு, அந்த குஷ்டரோகம் முள் ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருந்து தலையெல்லாம் பொறுக்கா அவ்வளோ வரும் ஓடிட்டாங்க. இனி இந்த கையை கொண்டு தானே நம்ம மேலே வைப்பான். அல்லேலூயா. அருவருப்பு பாருங்க. ஆனால் ஆண்டவருடைய அதிகாரம் அது தொற்றுமை தான் இருக்கட்டு. கர்த்தர் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையாங்க? அப்புறம் எதுக்குங்க பயம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கண்ணம்புதரில் கேபிள் வச்சு அங்கே ஒரு பிசாசு இருக்கு, அதுக்கு அது முன்ன போய் உச்சா நிற்பேன். அது வயக்காட்டில் தான் நிற்கிது, என்கிட்ட மோது பார்ப்போன்னு. அந்த கட்ஸு நமக்கு வந்துடுங்க. எதுவுமே நம்மளை எவ்வளவு தைரியம், எவ்வளவு உற்சாகம். அப்புறம் அங்கே வியாதிக்கு எங்கள் இடம் இருக்கும். தயவு செய்து பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு பேசுகிறார். இன்னும் நம்ம சுவிசேஷம் அறிவிப்போம் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நேற்று சகோதரர் ஜீவா வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவருடைய ரிட்டையர்மெண்ட். என்னுடைய நாட்களில் நான் பணி செய்த 2-3 சகோதரர் அங்கே வந்திருந்தாங்க. அதில் செல்வகுமார், அந்த சகோதரனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படின்னு இப்படியெல்லாம் மாறிட்டீங்க, உங்களை டிவிலெல்லாம் பார்க்குறேன், நல்லா பேசுகிறீங்க, எப்படி இருந்தீங்க? அங்கே இருக்கும்போது எல்லாம் யார்கிட்ட ரெக்கமெண்டு தான் போகும், ஒரு அதிகாரிட்ட சரியாக பேசுனது கிடையாது. எப்படியே இருந்த மனுஷன் எப்படி ஆச்சரியப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை, எப்படி அவங்களுக்கு மனசில் இருக்கும். அந்த 2 சகோதரருக்கும் பரவாயில்லை, நாராயணபடி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் பரவாயில்லையே, தெம்பு குறையிலையே, அப்படி இருக்கிறீங்க, உங்கள் பேச்சு அப்படி தெரியுத, டிவியில் பார்க்குறோம். அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு உலக மத்தியிலையும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக நன்மையிலும் எத்தனை கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம். இனி பிசாசுடைய அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. யாருக்கு? இயேசு, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொடுத்து அவர் மேலே இறங்கி வந்தார், அபிஷேகம் பண்ணினார். 40 நாட்கள்
அவர் வனாந்தரத்திலே அவர் சந்தரிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து வரும்போது பிசாசு வாரான். அவர் சோர்ந்து போய் 40 நாள் பிரயாசப்பட்டு வனாந்தரத்தில் தண்ணி ஆகாரம் குடிக்காம வரட்ட வந்து சந்திக்கிறது பிசாசு. அந்த பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, அடுத்த வசனம் 6, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்க. இது பிசாசு கொடுக்கிற அதிகாரம். இன்னைக்கு நிறைய மனுஷன் இந்த அதிகாரத்தை தேடிதான் ஓடுறான். எங்க வருமானம் வரும், எந்த இடத்த வளர்ச்சி போடலாம், எந்த ஐடியா எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், இப்படி தான் அந்த கழுகு கண்ணு பறக்கிறது போல ஆண் இப்படி பறந்து. அல்லேலூயா. அப்படியாய்ப்பட்டவன் பிசாசு உலக மனுஷரை போல இயேசுவை நினைச்சான் போல இருக்கு. அல்லேலூயா. எனக்கு இந்த பூமி மேல் அதிகாரம் இருக்கிறது, எனக்கு கொடுத்திருக்க இவையெல்லாம், இந்த மகிமையெல்லாம் எனக்குரியது, நீ எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். 7வது வசனம் சொல்லுக, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். மனுஷன் என்ன செய்வான், இதா பெரிய காரியம், எத்தனை கும்பிடு போடணும், தோப்புக்காரனை எத்தனை போடணும், நான் போடுறேன். அல்லேலூயா. நேர தாழ போடுறேன், குப்புற உலை. என்ன அந்த மாதிரி எங்கே போனால் என்ன, அங்கே சகாயம் கிடைக்கும், அங்கே வருமானம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆலயத்துக்கு வராமல் 400 ரூபா கொடுப்பாங்களாம் ஒரு கூட்டத்துக்கு போனால், கட்சி கூட்டத்துக்கு. அங்கே 400 ரூபாயும் ஒரு பொட்டணமும் கிடைக்கும், 4 பரோட்டா ஒரு சிக்கன் பொட்டணம். அல்லேலூயா. நீர் என்னை பணிந்து கொண்டால், அதுக்காக தோப்பு வரணும் போடுறதுக்கும் ரெடி நம்ம ஆட்கள். அல்லேலூயா. சோத்திரம் இருக்கட்டு. அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 8வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. மனுஷருக்கும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனையோ தடுமாற்றம். பிரைவேட்டு, எனக்கு ஒரு புதூர் கிளாஸ் பிரைவேட்டு பஸ்ஸு ஓனர் நல்லா தெரியும். நான் இந்த ரிட்டையர்டு இருக்கிறதுக்கு முன்னாலே, பிரதர் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனால் நம்ம கம்பெனிக்கு வாங்க, அழைப்பு எவ்வளோ சம்பளம் தாரேன், எல்லாம் ஆசை காணிப்பான். நம்ம எதை தேர்ந்தெடுத்தோம்? ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நீ உனக்கு நான் வேணுமா, உனக்கு பணம் வேணுமா? பஸ்ஸில் டிவி வச்சுருந்தேன், மனோரம் பிரதருக்கும் தெரியும், ஜீவா பிரதருக்கும் தெரியும். பஸ்ஸில் டிவி, கேபிள், சம்பளம். ஊழியத்துக்கு சரியாக போக முடியாது. உபவாச கூட்டத்துக்கு போயிருப்பேன், அங்கேருந்து போன் வரும் டிப்போவில், பிஎம் கூடுறாரு உங்களை, பஸ்ஸில் டிவி ஓடலையும், உடனே வாங்க. அப்போ மனசு எங்கே இடந்து அடிக்கும், உபவாசம் சரியாக நடத்த முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, இது சரிப்படாது, உன்னையும் ஊழியத்திலேருந்து தூக்கிடுவேன், உனக்கு வேணா பணம் வேணா அங்கே போ, நான் வேணா இங்கே வா. என்ன செய்தேன்? எல்லா பஸ்ஸில் இருக்க டிவியெல்லாம் கலத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டேன். அவ்வளவும் எலி, அன்னைக்கு வந்த எலி இன்னும் போக மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோ எலி கூடு கட்டி, டிவிக்குள்ளெல்லாம் எலி கூடு. அல்லேலூயா. எத்தனை நாள் அடைச்சி போட்டா, எத்தனை லட்சம் செலவு தெரியும், நஷ்டம். கேபிள் தவிட்டு விலைக்கு மாதம் 15,000 ரூபா சொலையாக வரும். சும்மா தவிட்டு ரேட்டுக்கு விற்றுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். அது பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், பின்னால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு, நீ உலகத்தையே எனக்கு எழுதி தந்தாலும் உன் காலில் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அந்த சந்ததியில் பிறந்திருக்கிறோம். இயேசுவின் வித்து நமக்குள்ளே இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருக்கிற நாம் சோதம் போகலாமா? மாமிச கிரியில் இருக்கலாமா? சுயத்தை சார்ந்து இருக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை விட்டு நமக்காக அவர் பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம், இன்னொரு மனுஷனை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. 17, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். 18, அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து.
இப்போ ஒரு மனுஷன் ஊழியம் செய்து, சீசர்கள் ஊழியம் செய்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், வியாதிசர்கள் சுகமாகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. சீமோன் பேதுரு இல்லை, சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி, அவன் மந்திரவாதம் செய்கிறவன். அவன் பார்த்தான், இங்கே என்ன அதிசயம் நடக்குத, உனக்கு எவ்வளோ ரூபா தரேன், நான் தாரேன், எனக்கு அந்த ஆவியத்தா, அல்லேலூயா அப்படின்னு துணிங்கிற. அவனுக்கு விஷயம் தெரியாமல் கேட்டான். 19வது வசனம் 19, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். 20வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிப்போம். நிறைய பேர் கொஞ்சம் காசை கொடுத்துட்டா போதும், ஊழியக்காரன் வருவான், ஜெபம் பண்ணிட்டு போவான், அவனுக்கு என்ன 500க்கு 1000 கொடுத்தா நாய் மாதிரி சுற்றி வருவான், 1000க்கு 5000 கொடுத்தா போதும், என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது. அல்லேலூயா. பேதுரு அப்படிதான், அந்த மந்திரவாதி அப்படிதான் பேதுருகிட்ட கேட்குறான். பேதுருக்கு டென்ஷன் ஆயிற்று. தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத பாக்கியம் கிருபையின் வரம், அது அவனோடு தான் இருக்கும், அவன் அண்டிதான் இருக்கிறோம். அதை மிஸ்யூஸ் பண்ண ஆண்டவர் சொல்லி பார்ப்பார். திடீர்னு கொடுத்த வரத்தை ஒரு மனுஷனிருந்து பிரிக்க மாட்டார், நிறைய வாய்ப்பு கொடுப்பார். அது பார்த்து தான் கொடுப்பார், கொடுக்கதை கொடுப்பார், எடுக்கிறதையும் ரொம்ப யோசனை பண்ணி தான் எடுப்பார். எடுத்துட்டார்னா அப்புறம் அவனுக்கு அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற இடபாடு இல்லை. கொஞ்சம் ரூபாயை கொடுத்துடலாம், நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணி வைப்போம். ஊழியக்காரனுக்கு ஒரு 5000 நீட்டினா அவன் வந்து செய்வான். நடக்கவே நடக்காது. ஊழியக்காரன் அந்த 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தலைகளை நின்று நடந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அது ஒருபோதும் நடக்காது. அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். அப்போஸ்தலர் நாற்று நட்டான், தண்ணியை ஊற்றினான், விளைய செய்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதை மனசில் வைத்து நம்ம ஒவ்வொருவரும் செயல்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் இருக்க இடத்தை விட்டு எழும்போமா, ஒரே ஒரு பாடல், 2 சரணம் மாத்திரம் பாடி, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உற்சாகம் எல்லாரும் பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. உற்சாகமாய், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவனே எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலையும் நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை உந்தன் யோசனையால் தகர்த்தே, செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை உந்தன் யோசனையால் தகர்த்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலையும் நீர். எங்கள் தேவனே
எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். உற்சாகமாய் எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலையும் நீர். எங்கள் தேவனே, உற்சாகமாய் விடுதலையோடு ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். பெந்தேகோஸ்தை நாட்களிலே இறங்கி வந்த அக்கினி அபிஷேகம் நம்மத்திலே ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். தாகமாய், ஏக்கமாய், மனப்பூர்வமாய், ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று வாக்களித்த தெய்வமே, எங்க மீது உம்முடைய அபிஷேக அக்கினியை போடும். நாங்கள் அனல் மூட்டி எரிந்து பிரகாசிக்க, ஆண்டவரை அநேகவருக்கு ஒளி தரும் விளக்காய் மாற, நாங்கள் மறுரூபப்படுத்த, எங்கள் வியாதி எங்களை விட்டு அகன்று போக, எங்கள் பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாரும். துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நம்மை அண்டிருக்கிற பலவீன கட்டுகள் தெரிபடும்படி, முறிப்படும்படி, விடுதலை ஆகும்படி, சுகம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. வருமானத்தை கெடுக்கிற, வருமானத்தை ஊதி போடுகிற ஆவிகள் நம்ம இடத்தை விட்டு, இல்லத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியேற, பாலைவனம் சோலைவனமாக மாற இயேசுவின் நாமத்தில் துதி, துதி, துதி. உன் விண்ணப்பம் பரலோகம் போகட்டும். பரலோக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உன் செபத்தை கேட்க வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன் மேல அபிஷேகத்தை போட வந்திருக்கிறார். ஒரு புதிய அக்கினி அபிஷேகத்தோடு, ஹல்லேலூயா, வல்லமை பெற்ற
மகனோடு மகளோடு அல்லேலூயா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. அநேகர் மேலும் ஓ ரசகலலதரே கெபலரே சிகந்தனர யாதரகப ஊடதடா ரிடதடா பவுடதடா அக்கினிய போடுங்கப்பா போடுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி. என் அக்கினியை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய பிரசன்னத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்ன ஆண்டவர் லத்திவர் பவர் கமாபாணி எவரிபடி நவ் லார்ட் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அபிஷேகம் பெற்றுக்கொள் அக்கினி அபிஷேகம். அக்கினி பற்றி எரியட்டும், பரலோக அக்கினி உனக்குள்ளே வரட்டும், சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். தரித்திரத்தையும் பிரச்சனையும் போராட்டங்களையும் வெறுமையும் நடுக்கத்தையும் கொண்டு வருகிற வெறுமைப்படுத்துகிற பாதாளத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது. மாறாவின் கசப்பை கொண்டு வந்து கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை கொண்டு வரக்கூடிய எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டது. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த அற்புத தேவனுக்கு அக்கினியை நம்ம மேல போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி சீர்படுத்தி சிறைப்படுத்தி நிலைநிறுத்தின தேவனுக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே வலது கரத்தை தூக்குவீங்களா? நான் ஜெபிக்கட்டும். தகப்பனே, அக்கினி அபிஷேகத்தை குறித்து அக்கினியை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் மாமிச கிறிஸ்தவர்களாய், மாமிசத்துக்கு சொந்தக்காரர்களாய், உலக மனுஷர்களாய் பாவ காரியம் செய்து வேஷம் போட்டு நடிக்காதபடி பரிசுத்த ஜாதியாய், ஆண்டவருக்கு சொந்த சனமாய், பரிசுத்த ஆவியின் பூரணத்தை பெற்றவர்களாய், நிறைவு உள்ளவர்களாய், சம்பூரணமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் உம்முடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்கப்பட ஆவியானவர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சம்பத்தையும் உருவாக்கட்டும் அப்பா. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தருடைய பரிபூரண நன்மை ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்க நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.